வர வர என்னத்தையும் ஆக்கி தொலைக்கிறாளோ தெரியல. இதை மனுஷி சாப்பிடுவாளா? கையில் அள்ளி திங்கலாண்டா, புழுவாக இருக்குது. இந்த வயசான காலத்தில் எதுக்குதே இப்படி சித்திரவாதம் பண்ணுறாளோ தெரியல. சின்னது நீ திங்கிறது எல்லாம் நம்மளை திங்க சொல்லி கொள்றா. என்ன ஒரே புலம்பல்? என்ன ஒரு சோத்தாக்கி ஒரு குழம்ப வைப்போம்னு இல்லாமல் என்னத்தையோ சின்ன பிள்ளை திங்கிறத ஆக்கி வச்சிருக்க. எப்படி நீ திங்கிறது? அள்ளி வாயில ஓட்ட மிஷினு கணக்காக அரைக்க போகுது, அதே பல்லு கத்தி கணக்காக வச்சிருக்கே. அப்புறம் என்ன எப்படி திங்கிறதுன்னு கேள்வி கேட்குற. இந்த நக்களுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. இதை ஆக்கி கொடுத்துவிட்டு எங்கே கிளம்பிட்டா? பையன் கையுமா? ஆமாம், உன் கூட பேசிக்கிட்டேவும் நான் சொல்ல வந்ததை மறந்துட்டேன். எங்கள் அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். இப்போ என்னடி உங்கள் ஆத்தா வீட்டுக்கு போகிறவ? இந்த 2-3 நாளாக வீடு தங்கியிருக்கியா? எவ்வளோ மக பிறந்த நாளைக்கு கூப்பிட்டாண்டு சுற்றி திரிஞ்ச. இப்போ அதுக்குள்ளேயும் ஆத்தா வீட்டுக்கு போகிறேன்ட்டு கிளம்புற. என்ன தாண்டி நினச்சிக்கிருக்க? இது என்ன வீடா சத்திரமா? இன்னைக்கு வரட்டாவே 2ல் ஒரு முடிவு கட்டிவிடுறேன். நீ கட்டுறதா வைக்கிறத அப்புறம் பார்க்கலாம். காசை கொடுமோதா ஆட்டோவுக்கு. நான் பாட்டுக்கு இங்கே ஒருத்தி கத்திக்கிருக்கேன். என்னைய சட்டை ஒன்றாளா? காசை கொடுவான். காசெல்லாம் தர முடியாதுரி. நடந்தே போடி. ஐயோ அத்தே, நான் நடந்து போறதா? நான் நடந்து போனா உன் கௌரதி என்ன ஆகுறது? உனையதே தப்பா பேசுவாங்க. ஒத்த மருமகளை இப்படி வெட்டா வெயில்ல நடக்க விட்டுருக்கே அந்த அம்மா அப்படின்ட்டு இப்படியே சொல்லி என்னை கவுத்து பிடுறி. வாய் எனக்கு இப்படி போகுது. சரி உன் வாய் உன் சௌரியம். நீ எப்படியோ வச்சுக்கு போ. எனக்கு காசை கொடு, நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். கேட்ட ஒன்று கொடுக்கறதுக்கு மரத்துல யாடி காய்க்குது? பிடுங்கி தாரதுக்கு யாரு கண்டா? உன் வீட்டில் மரத்தில் கூட காய்க்கும். பையா எடு, நோட்டுக்கிட்டு கிழிஞ்சு போயிடாம. காசு வைக்கிற இடத்த பாரு. நம்மகிட்ட ரூபா இல்லைங்கிறது. இப்போ பாரு கிளவி எம்புட்டு ரூபா வச்சிருக்குண்டு கட்டுக்கட்டா. இந்தா இதில் 50 ரூபா இருக்கு. பார்த்து செலவு பண்ணிட்டு மிச்சத்தை கொண்டுக்கா. சரி தேய், செலவு பண்ணிட்டு மிச்சத்தை பத்திரமா கொண்டுக்காரேன். நல்ல வேலை கிளவிக்கு கண்ணு தெரியல. ஒரு கட்டு ரூபாயை கொடுத்துப்புட்டு 50 ரூபாய்ங்குது. அதுவும் ஒரு வைக்கு நல்லதுதே. அப்படியே மிச்ச காசு அமைக்க போடுவோம். என்னடி இன்னும் இங்கேயே நிற்கிறவ? போகலையா? காசை கொடு. இந்த கிளம்பிட்டு தேய். எல்லாத்தையும் இருக்கு, என்னத்தையா திம்போம். மறுநாள் காலை 10 மணி அளவில். ஏத்தா என்ன நல்ல உறக்கமா? யாரு? உன் மகனே வந்திருக்கேன். ஆட்டோ நிக்குது, வேமா காசு எடுத்து கொடு. இருடி இந்த வாரேன். ஊருக்கு வரவகிட்ட ஒரு 10-500 கொடுத்து விடுமுண்டு உன் மாமியாருக்கு தெரியல. வேமா ஒரு 200 ரூபாயை கொடுத்தா. இந்தோடி வாச்சித்ரா, இந்த வாரேன். ஆட்டோக்காரனுக்கு காசு கொடுத்துட்டு வரேன். ஐயோ இவ வேற பார்த்து விட்டாளே. ஏன் நேற்று நான் காசு கேட்டதுக்கு மட்டும் 50 ரூபாயை கொடுத்து பார்த்து செலவு பண்ணு அப்படின்னு சொன்னேன். இப்போ மக காசு கேட்கவும் 500-1000 தூக்கி கொடுக்குறா. இப்போ மட்டும் சிரிப்பு வறுமையா உனக்கு? வாயை பாரு, காது வரைக்கும் போறத. வாமா இனியே, என்னமோ அதிசயமா காலையிலேயே வந்துட்ட. ஆமாடியே. சரி ஆத்தாலும் மகளும் பேசிக்க உட்காந்துருங்க. நான் போய் காப்பி போட்டு கொண்டு காரேன். சரி. என்னைய போல கிளவி பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.